மக்களே, என்னங்க இன்னும் ஸ்ப்ரவுட்ஸை கடையில் வாங்குறீங்களா? ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. என்ன கொஞ்சம் பொறுமை தான் வேணும். ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அழகாக கிராஸ் மாதிரி வந்திருக்கு. இதை பண்ணுறதுக்கு ஒரு ஓவர் நைட் வந்துட்டு நான் ஒரு அழகு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பயிறு, வெள்ளை சென்னா, கருப்பு சென்னான்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 8 to 9 hours வந்து ஊற வச்சுருங்க நைட்டே. அதுக்கு மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்கும். இந்த பயிரை வந்துட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு நான் ஒரு வெள்ளை துணி ஒன்று போட்டுக்கிறேன். அந்த துணியில் வந்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து வடிச்சுக்கிறேன். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்ட பிறகு வடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா வந்து கேப் விடாமல் நல்லா டைட்டாக வந்து நல்லா வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரப்பர் பேண்டை போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஓரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இது டே 1. இன்றைக்கி நான் மார்னிங் பண்ணுறேன்னா திருப்பி வந்து நைட்டு ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை தண்ணியை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கையில் கூட தண்ணியை தெளிச்சுக்கோங்க. அடுத்த நாள் திரும்ப டே 2 எடுங்க. எடுத்து பார்க்கும்போது திரும்பவும் ட்ரையாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் போதும். அவ்வளோதான். அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து விடுங்க. அவ்வளோதாங்க. 3ஆவது நாள் பாருங்கள், அப்படியே அழகாக கிராஸ் மாதிரி எவ்வளோ நீட்டமாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே அழகாக ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 week to 1.5 weeks வரைக்குமே சூப்பராக இருக்குங்க. அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் இதை நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சீரீஸ்க்கு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.